சமூகத்தை கெடுப்பதற்கு அப்படின்னே நினச்சே வந்து பிக் பாஸ் ஆரம்பித்தாங்களோ அப்படின்னு கூட தோணும். கண்ட மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, கண்ட மாதிரி என்ன வேணும்னாலும் செய்யலாம். எவ்வளவு பேர் பார்க்குறாங்க, 60 கேமரா இருக்குது, இந்த உலகமே நம்மளை பார்த்துட்டு இருக்குன்னு இன்னும் துளியும் இல்லாமல் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க, ஒருத்தவங்க மடியில் ஒருத்தவங்க படுத்துக்கிறாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, தூக்கிக்கிட்டு சுற்றுறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கின்ற இன்றைக்கு ஏற்கனவே மோசமாக 4 பேர் 5 பேரை சேர்ந்து கூட்டு பலாத்காரம் அப்படி இப்படின்னு இது எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கு. நீங்கள் வேற இந்த மாதிரி ரகலையை கலப்பிட்டு யாரை வேணாலும் யார் வேணாலும் கட்டி பிடிக்கலாம். வெளியில் ஒரு ஆள் இருக்குது, உள்ளுக்குள்ளே இன்னொரு ஆளை தேடிக்கிறாங்க. இவ இல்லைன்னா இவ, அவ இல்லைன்னா அவன். இந்த மாதிரியான ஒரு சூழலை பல பேர் பார்க்குற மீடியாவில் ஒரு சினிமானாக்கா இங்கேருந்து காசு கொடுத்து கிளம்பி வீடு ஃபுல்லாக கிளம்பி போகணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்குன்னு தனியாக ஒரு செலவு வைக்கணும்னு பயந்துக்கிட்டே நிறைய பேர் போக மாட்டாங்க, அல்லது பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நடுக்கூடத்தில் வந்து இது உட்காந்துருக்கு. அப்படிங்கும்போது சுவிட்ச் ஒரே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் தான், அந்த ரிமோட் கண்ட்ரோலே இல்லாத ஒரு ரிமோட்டு. அதை இப்படி ஆன் பண்ணிட்டா போவேன், இஷ்டத்துக்கு கண்ணாபுனான்னு என்னென்னமோ வருது. இதெல்லாம் பார்க்குற இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க? யாரை வேணால் கட்டி பிடிக்கலாம் போல இருக்கு, யாருக்கு வேணால் முத்தம் கொடுக்கலாம் போல இருக்குன்னு யோசிக்க மாட்டாங்களா?